நம்ம குழந்தைங்க ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இது மாதிரி ஏகப்பட்ட நம்மளோட கனவுல அவங்க மேல திணிக்கிறோம். பட் என்னைக்காவது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கோமா? அதையெல்லாம் யோசிக்க வைக்கலாம் இந்த கலாட்டா கிட்ஸ். ஸோ இந்த கலாட்டா கிட்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் 3 ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 ரவுண்டுங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. இது என்ன மாதிரி ரவுண்டுனா, இப்ப இருக்கிற பசங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா இதெல்லாம் சாதாரணமா பார்த்தா தெரியாதுங்க. அதுக்குன்னே ஒரு மெஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுல உட்கார வச்சா குழந்தைங்க சொல்ற பொய் ஒவ்வொன்றுக்கும் பளிச்சுன்னு பல்ப் எரிஞ்சு காமிச்சு கொடுத்துரும். ஸோ சொல்வதெல்லாம் உண்மையில ஃபர்ஸ்ட் உட்கார போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? நிதிஷ் கோபால். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட். பாஸ் பண்ணிட்ட? மறந்துச்சா? சரி, என்ன ஷர்ட் பட்டன் போடுற டைம் இல்லையா? அப்படியே வந்துட்டியா? போட்டுக்க டைம் இருக்கு. ஏன் அப்படி ஸ்டைலா ஆக்கணும்? என்ன இந்த ஷோ பேர் தெரியுமா உனக்கு? என்னது? கலாட்டா கிட்ஸ். கலாட்டா கிட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, பையனுக்கு கலாட்டா கிட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால எங்க வேலை கொஞ்சம் மிச்சம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. நிதேஷ், தலை மேல ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கியா, அது என்ன பண்ணும் தெரியுமா? பொய் சொல்ல லைட் எரியும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்ப நிதேஷ் பொய்யே சொல்ல மாட்டேல, பொய் சொன்னாதான் அந்த லைட் எரியும். அதனால இப்ப நீ எந்த பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மை மட்டும் தான் சொல்லணும். சரியா? சரி, யூஸ்வலா நிதேஷ் பொய் சொல்லுவியா? ஏன் மிஷின் ஒர்க் ஆகுதா? சரி, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே உன் அப்பாட்ட கேட்டதான் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பியா? இப்ப நம்புறியா மிஷின் ஒர்க் ஆகுதான்னு? இனிமே பொய் சொல்லக்கூடாது. சரியா? கிளாஸ்ல தூங்குற பழக்கம் இருக்கா? எப்ப தூங்குவ? மேக்ஸ் டைம்ல தூங்குவ. அப்ப லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவ? லஞ்ச் டைம்ல சாப்பிடுவேன். ரைட்டா, நல்லா சாப்பிட்டு மேக்ஸ் டைம்ல தூங்குறது. ஹோம்வொர்க் பண்ணா போயிருக்கியா ஸ்கூலுக்கு? தெரியாது. அவன் ஹிந்தி ஒரு நாள் பண்ணல. வீட்டுல பெரியவங்கள மரியாதை எல்லாம் பேசுவியா? யாரடா? அப்பா அப்பாவா, ஆயா தாத்தாவா, போனியா. இப்போ எல்லாத்தையுமே மரியாதை தான் பேச இருக்கு நீங்க. சரி, என்னைக்காவது ஸ்கூலுக்கு போய் சொல்லிட்டு லீவ் போட்டிருக்கியா? என்ன போய் சொல்லி லீவ் போட்ட? ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கு. சரி, வீட்ல ஏதாவது காசுலாம் எடுக்கிறியா? சரி, அம்மா சமைச்சா சாப்பிட முடியாத அளவுக்கு கொடூரமான ஏதாவது டிஷ் இருக்கா? ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கா? கிச்சனா? இல்ல, கிச்சனா சிக்கனாடா? சிக்கனா? சரி, காரமா இருக்குமா? அது சாப்பிடவே முடியாதா? தண்ணி குச்சி அப்படியா? தண்ணி குடிச்சு ஒரு 3 கோடி முழுங்கிடுவேன். சரி, ஓகே, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே என் தம்பியை கிளி வைக்க மாட்டேன். எங்க அப்பா வாடா போடான்னு பேச மாட்டேன். போய் சொல்லி லீவ் போட மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். குறும் பண்ண மாட்டேன். தேங்க்யூ சோ மச். டாடா பாய். நிதேஷை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மைக்கு வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவே நீ உடைக்கவே. பேர் என்ன தங்கம்? ஸ்ரீநிதி. என்ன படிக்கிறீங்க ஸ்ரீநிதி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்ரீநிதி, கலாட்டா கிட்ஸ் பாத்திருக்கியா நீ இதுக்கு முன்னால? என்ன பண்ணுவோம் நாங்க ஷோல? காமெடி பண்ணுவீங்க. காமெடி பண்ணுவீங்களா? ஐயோ, நான் சீரியஸா தான் பண்றேன். அதுதான் காமெடியா தெரியுது. என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன பண்ணுவோம்? காமெடி பண்ணுவோம். காமெடி அவ்வளவுதான். அவ்வளவுதானா? மற்றபடி உருப்படியா எதுவும் பண்றது இல்லை நாங்க. எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு பாடிட்டே இருப்பியாமே நடு வீட்டுல உட்காந்துட்டு. உங்க அம்மா ஒரே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நெஞ்சுக்குள்ள தான் டெய்லி பாடுவேன் வீட்டுல வச்சு. அப்படியா? என்ன பாடுறீங்க? பாடி கேட்டு பாப்போம்.
நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க ஆசை உச்சந்தால உள்ளுக்குள்ள ஏதோ ஏதோ பேச எனக்காக வந்தவனை நெஞ்சில் தின்னாய் உசுரோட சொல்ல வந்து சொல்லாம போன. ஆனா இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்காடா? ரொம்ப பிடிக்கும். ஏமா? ஏன்னா அதான் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? அதனால பிடிச்சிருக்கு உனக்கு? சூப்பரா இருக்கு. நீ கேட்கறதே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி ஷோ ஆரம்பிச்சலாமா? சரி நீயே சொல்லு. அனைவரும் ரோசுகள் எழுப்புங்கள். ஸ்ரீநிதி, ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காதா? ஏன் ஸ்கூல் போக பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா ஸ்கூல்ல போனாலே படி you have to learn this, write this ன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படியா? டார்ச்சர் பண்றாங்களா? அதனால உனக்கு பிடிக்கிறது இல்ல? வேற என்ன சொன்னா ஜாலியா இருப்ப ஸ்கூல்ல? பிடி பீரியட் எப்ப பார்த்தாலும் இருந்தா ஜாலியா இருப்பேன். எல்லாரும் வாங்கடா, கிளம்பி வாங்க, அப்படியே வாங்க. எல்லாம் எப்பவுமே பிடி பீரியடே இருக்கணும். சரி எக்ஸாம்ல விட்டுட்டிப்பியா? காப்பி அடிக்கிறது, கேட்டு எழுதுறது? ஆனா அது போன டைம் எக்ஸாம். அப்படிங்கிற பார்த்தா நான் கூட இருக்க. போன டைம் எக்ஸாம்ல என்ன பண்ண? 5-3 போட்டிருந்துச்சு. நான் 5-3 ஒரே பாக்ஸ்ல எழுதிட்டேன். கிளாஸ்ல ஏதோ ஒரு பையனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெயருத்ரன். ஜெயருத்ரனா? என்ன பண்றான் அவன்? கிளாஸ்ல இருந்து எப்ப பார்த்தாலும் கேர்ள்ஸ் கிட்ட கலாட்டா பண்ணிட்டே இருப்பான். ரப்பர்டா கேர்ள்ஸ் கிட்ட கலாட்டா பண்றானா? பென்சில் எடுத்துட்டு போய் மிஸ் திஸ் இஸ் மை பென்சில் பா ஷீ இஸ் டேக்கிங் பா அப்படின்பானா? அப்ப கலாட்டா பண்றான். சரி வீட்டுல ஏதாவது அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் நீ ஏதாவது சாப்பிட்டுருக்கியா? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, ஆனா தெரியாம நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுருக்கியா? என்னடா சாப்பிட்ட? ஒரு நாளைக்கு அம்மா பிரியாணி செஞ்சு வச்சாங்களா, இன்னும் நீ சாப்பிடாது காரமா இருக்கும், அப்பாவுக்கு தான் வச்சிருக்கேன்னாங்க. அது சாப்பிட்டேன்னா காரம் தாங்கல, அப்படியே நைஸா போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். நீ அழகா, உன் அக்கா அழகா? என் அக்கா தான். அக்கா தானா? ஏமா? என்ன டெய்லி அவன் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரா அது? அலங்கார கேசவ. அலங்கார கேசா? என்னடா புதுசா இருக்கு? அலங்கார கேசாமே நீயே? இப்படி 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 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷால் எடுத்து தாமிக்கிட்டுருவான். உன் பேர் என்ன? தயானிதா. சரி என்ன நீ மேக்கப் அது என்னது? அலங்கார கேசா? இல்ல அலங்கார கேசாமே. கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவிட்டு இருப்பேன். அப்படியா? ஏமா உனக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? உலகத்திலே அவதான் பெரிய அழகின்னு நினைப்பான். இந்த அளவுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கு. லைட் எரியுதா? இல்ல அப்ப நான் உண்மையதானே சொல்றேன். யாருக்கிட்ட லைட் எரியல? உண்மையதானே சொல்லியிருக்கா? நான் தான் கை தட்டி இருக்கேன். அப்படி லைட் எரியும். உன் தங்கச்சி அழகா, நீ அழகா? ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். பாருங்க, நான் அவளை சொன்னா ஆனா என்ன சொன்னா அவளையும் என்னையும் சேர்க்கல பாத்தியா? சரி ஸ்ரீநிதி, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நான் கொஞ்சம் பொய் தான் சொல்றேன், அதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொய் தான் சொல்றேன், அதுவும் சொல்ல மாட்டேன். குறும்பே பண்ண மாட்டேன். கல கல கலன்னு இருப்பேன். கலன்னு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பாய். பாய். ஸ்ரீநிதியை தொடர்ந்து அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மைக்கு யார் வர போறாங்க? அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? வத்சன். வத்சனா? சரி என்ன நீ யோகாங்கிற, சிலம்பம்ங்கிற, கராத்தே எல்லாம் கத்துக்கிறியாமா? ஏரியா பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவ நீ வச்சா? பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுவியா? பிரியாணி பண்ணுவியா? பொங்கல், பூரி எல்லாமே. ஸ்கூல்ல போய் யாரையாவது அடிக்கிறியா குச்சி வச்சு? குச்சியே எடுக்க மாட்டேனே அங்க. அப்புறம் என்னடா சிலம்பம் குச்சி இல்லாம? ஹலோ, ஈவினிங் தான் கிளாஸ். ஈவினிங் தான் கிளாஸா? என்ன இன்னும் கொஞ்சம் பேசினா டென்ஷன் ஆகும் போல் இருக்குடா. யோகானா என்னது? யோகானா இப்படி படுத்துட்டு தலைக்கு தூக்குறதுலாம் யோகா. ஏண்டா அதுக்கு பேர் தூங்குறதுடா? அது பேர் இப்படி படுத்துட்டு இந்த காலை இங்க போட்டுட்டு கீழே எடுக்கிறது. அப்படியா? சரி தம்பி வேற என்னமோ புதுசா யோகா சிலம்பம் எல்லாம் கத்துக்கிட்டு அதெல்லாம் வேற எங்களுக்காக பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் வேற பார்க்கணும். பார்க்கலாமா? ஸ்ரீவத்சன், சரி தலைக்கு மேல என்ன போட்டிருக்க?
ஹெல்மெட். அது எதுக்கு? போய் சொன்னா எரியும். கை தட்டுங்க. பையன் ஷார்ப்பா இருக்கான். அப்போ ஸ்ரீவத்சன் போய் சொல்லுவானா? இல்ல. ரைட் எரிஞ்சிருக்கு. இதான் தப்பு. இதான் போய் சொல்லுது. எது? இதுதான் போய் சொல்லுது. ஸ்ரீவத்சன் போய் சொன்னதே இல்லையா? இதான் போய் சொல்லுது. எது? ஹெல்மெட் தான். ஹெல்மெட் தான் போய் சொல்லுதா? நீ நல்லா படிப்பியா? போய் மறுபடியும் போய் சொல்லுதா? இதுதான் போய்ப்பா. அப்படியாப்பா? சரி, படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். ஏப்பா இதான்ப்பா. உனக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கும். இதுதான் லைட். அதான் லைட், எனக்கும் தெரியுது. இதே எரியுது. அப்ப என்ன? நான் ஒண்ணும் போயில சொல்லல. நீ வீட்ல குறும்பு பண்ணுவியா? இல்ல. இது பொய்ப்பா. எதுப்பா? இதுதான். இதான் போய் சொல்லுது. நீ குறும்பே பண்ண மாட்டியா வீட்ல? இல்ல. வீட்ல அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவியா? இல்ல. சில நேரம் தான் சொல்லுவேன். சில நேரம் தான் சொல்லுவேன். எப்பயாச்சும் இங்க அடிபட்டதுன்னா ஒரு நாள் சொல்லியிருக்கேன். சரி, இப்ப லைட் எரிஞ்சுதா? அப்ப பொய் சொன்னால்தான் லைட் எரிஞ்சிருக்கு. இதான் பொய். இது மட்டும்தான் பொய். மத்ததான் பொய் இல்ல. பாரு, இப்பதான் எரியுது. உப்புனா இதான் பொய். சரி, அம்மா பண்றதுல உனக்கு பிடிக்காத சமையல் ஏதாவது இருக்கா? இல்ல. இருக்குது. என்னது? தோசை. தோசையா? ஏன்டா பிடிக்காது? ஏன்னா அதே டெய்லி நைட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி நைட் தோசையா? எப்பயாச்சும் வேற இது கொடுப்பாங்க. சொல்லு, அம்மாட்ட சொல்லு, நீ இனிமே தோசை வேணாம். எத்தனை நாளைக்கு ஒருக்கா தோசை கொடுக்கலாம்? 2 நாளைக்கு. வாரத்துல 2 நாளைக்கு தோசை கொடுத்தா ஓகே இல்ல? சரி, நைட்டு தூங்கும் போது கொரட்டை விடுவியா? இப்பதான் ரீசெண்டா வந்தது. என்னடா அது? ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா வந்தது. என்னது? கொரட்டு தான். எப்படா உனக்கு தெரியும்? நீ தான் தூங்கிட்டு இருப்பியடா. அம்மா அப்பா சொல்லுவாங்க இல்லையா என்னன்னு? நீ வாயில சத்தம் போடுறன்னு. எப்படி? கொட்டெல்லாம் விட மாட்டேன். சும்மா வாயை தொடர்ந்து மூச்சு விடுவேன். வாயை தொடர்ந்து மூச்சு விடுற பேர் தான்டா கொரட்டை. அப்படி கை வச்சுக்கோ. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். இவ்வளவு கோவப்பட மாட்டேன். இவ்வளவு கோவப்பட மாட்டேன். கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். டாடா பாய். So இந்த வைசி ஸ்காலரி ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ண போறது நிதேஷ் and family. Let's welcome them. வஞ்சரா மீன் வபாலே எடச்சா கெளுத்தி பெறாலே இருக்கு மீசையராலே இறங்கி கலக்கு கோபாலே. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு. கடல போர்ல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு. அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் யுவராஜ். யுவராஜ், என்ன பண்றீங்க? நான் அசோக் லேனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அசோக் லேலன். நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். பேர் சொல்லுங்க. அம்பிகா. அம்பிகாவா? சரி, இந்த ரவுண்ட்ல உங்ககிட்ட மொத்தம் 5 திங்ஸ் கொடுப்பேன். 2 minutes டைமும் கொடுத்துருவேன். சரியா? நீங்க ஒருத்தர் இங்க இருக்கணும், ஒருத்தர் அந்த ரூம்குள்ள போயிடணும். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். 2 ரூல் தான். 1, டைரக்டா க்ளூ கொடுக்கூடாது. அடுத்ததா நீங்க கையில வச்சிருக்க ப்ராடக்ட்டை டைரக்டா சொல்லக்கூடாது. இது 2மே பண்ணாம க்ளூ கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 2 minutes தான் டைம். ரெடியா? யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? நான் இங்க இருக்க போறேன், அவங்க உள்ள போ. அப்படியா? உனக்கு யார் ஓகே? ஏன் அப்பா உள்ள? அப்படியா? உள்ள கூட்டு போய் அடிச்சிட மாட்டியே? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல. பார்த்து போயிட்டு வாங்க சார். இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? தனியா வேற கூட்டு போலாம். போங்க. அம்பிகா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கொண்டு வாங்க மிக்கி. சரியா? சொன்னா கேப்பாரா வீட்டுக்காரரு? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. Your time starts now. அத்தை வீட்ல 2 இருக்கு. அத்தை வீட்ல 2 இருக்கா? கார் அந்த கார். என்னடா இது? அந்த கார் அந்த 2 கலர். ஓ, அத்தை வீட்ல கார் 2 இருக்கா? நிதிஷ், உன்னோட லெசன் ஹிந்தி லெசன்ல ஃபர்ஸ்ட் வரது மாம்பழம். பாறா, தண்ணியில இருக்கும். தண்ணில என்னதுப்பா? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா அப்படிங்கறாங்க. பறவைன்னு சொல்லலாம். ஒரு பறவை தண்ணியில இருக்கும். கிளி இருக்கு.
ஒரு பறவை தண்ணியில இருக்குமாமே. சரி ஓகே, நம்ம வீட்ல உட்கார்றது. வீட்ல ஒரு சேர் எங்க? அப்படி கொடுங்க க்ளூவை. நம்ம வீட்ல உட்கார்றது. அப்படிடா ஈயா இருக்கானே பையன். அதுதான். அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்ம விஸ்வாக்கு நிதிஷ்க்கு வாங்கி கொடுத்தது. ரைட் 1 மினிட் ஆச்சு. இன்னும் உங்களுக்கு 1 மினிட் டைம் இருக்கு. அதுல வந்து 3 இருக்கும். நம்ம அதை வச்சு ராமர் கையில இருக்கும். ராமர் கையில இருக்கும். வில்லு அம்பு. இன்னும் உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் இருக்கு. ராமர் கையில இருக்கும். நிதிஷ் கையில சூப்பர். இவங்க வந்து ட்ரெயின்ல எல்லாம் வருவாங்க. ஒரு சூர்யா கூட நடிச்சிருக்காங்க இவங்க. அப்படி சூர்யா கூட நடிச்சிருக்காங்க. பாட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் போட்டோ எடு. பேர் சொல்லுங்க. யார் பேர் கேக்குறீங்க? சூர்யா கூட நடிச்சிருக்காங்க அவங்க. அனுஷ்கா. எக்ஸாக்ட்டா 10 இல்ல செகண்ட்ஸ். கிடையாது, வேற யாராவது. சீக்கிரம் பேர் சொல்லுங்க. 5 செகண்ட்ஸ். நயன்தாரா. ஒரு பாட்டு கிடையாது, வேற யாராவது. இது நான் பாரு. திருப்பு அப்பா திருப்பு. அசிலி பிசிலி ரசமடி. டைம் அப். யுவராஜ் அந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே வந்திருக்க. மார்க் போட்டுறலாம் உங்களுக்கு. அப்படியே ஒவ்வொரு க்ளூவா கொடுத்தீங்கன்னா அள்ளி வீசிடலாம். என்னது இது? ராமர் கையில இருக்கிறது. ராமர் கையில இருக்கிறது என்ன சார்? ராமர் கையில இருக்கும். ராமர் கையில இருந்து வில்லு. இல்ல அடடடடா அப்பா 10 மார்க்ஸ். அடுத்த க்ளூ. அத்தை வீட்ல இருக்கிறது. அத்தை வீட்ல எத்தனை இருக்கும்? அத்தை வீட்ல 2ஆ? சரி அத்தை வீட்ல 2 காரு 20. அடுத்ததா உட்கார்றது. உட்காருது. ஃபென்டாஸ்டிக். அதே கலர்ல பிடிச்சிருக்கீங்களே. சூப்பர். 30. அடுத்ததா ஃபர்ஸ்ட் லெசன் பத்தக். படிக்கிற விஷயத்தை கொண்டு வந்து கேம் ஷோல வச்சீங்க. அவன் டாய்ட்டு உள்ள போறான். பத்தக்குனீங்கன்னா என்ன? பத்தக்குனா அப்படி இது இங்க பேசு. அங்க எடுத்துக்க வேண்டியது பத்தக்குனா அப்படியா? சரி போச்சா 10 மார்க்ஸ். இங்க வாங்க. ஐயோ இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் கேட்க வேண்டியிருக்கு. இவங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் ஐயோ போட்டாங்க. அது சரி. அஸ்லி பிஸ்லி விஷங்குடி. நீங்க அதை எடுக்க முதல்ல வெக்கப்படாதீங்க. வாங்க. அஸ்லி பிஸ்லி விஷங்குடினீங்களே, அதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அசின் வருது இல்லையா? உலகமாக க்ளூடா சாமி இது. அசின் வருதா, அதனால அஸ்லி பிஸ்லின்னு க்ளூ கொடுத்தாங்களா? மொத்தம் 5 திங்ஸ் 3 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. அதனால 30 மார்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நிதேஷை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில ஸ்ரீநிதி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 555 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாளி முத்தத்தை வாயோட வாய் வச்ச 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5. உங்க பேர் சொல்லுங்க சார். மணிகண்டன். மணிகண்டன். உங்க பேரு? மனோ. மணிகண்டன் மனோ. சரி மணிகண்டன் என்ன பண்றீங்க? ஐடில ஒர்க். நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா? ஓகே இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். 5 திங்ஸ் கொடுத்துருவேன். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க அந்த ரூம்ல போய் க்ளூ கொடுக்கணும். சரியா? போயிடலாமா? யார் இங்க இருக்க போறீங்க, யார் உள்ள போக போறா? அப்பா தான் உள்ள வரணும். சரி அப்பா கூட்டு போறியா? அப்படியே சிச்ச மாதிரி அப்பா கூட்டு போ. மனோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? பார்க்கலாமே. கொண்டு வாங்க மிக்கி. ஸோ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். அதே தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க டைரக்டா க்ளூ கொடுக்கக்கூடாது. என்ன பொருள் வச்சிருக்கீங்கிறத சொல்லக்கூடாது. சரியா? ஓகே. உங்க வீட்டுக்கார் என்ன பண்றார் அப்படிங்கறத பார்த்தலாம். Your time starts now. மழை. கொடை எடு. மழையினோட கொடைங்கிறாரு. வா நற்பா இருக்காரு. நெக்ஸ்ட் காஃபி குடிக்கிறது. காஃபி கப்பு. காஃபி குடிக்கிறது. வாய். ஓகே நெக்ஸ்ட். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி. ரஜினிகாந்த். ஒரு தடவை சொல்ற மாதிரி. ரஜினி எங்க இருக்காரு? என்ன துணிக்க மெல்ற மாதிரி. ரஜினி இதுல சிறப்பு. சீக்கிரம். போட்டோ இருக்கா பாரு. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ரஜினி தானே? யா நெக்ஸ்ட். கோலி பாத்து. கோலி வாத்தா. சரி இது ட்ரை பண்ணுங்க. ஜாலியா இருக்கு. கிரேவி அடிக்கடி செய்வல்ல, ரெட் கலர் அதுல சப்பாத்திக்கு செஞ்சு தருவேனே. கிரேவி அடிக்கடி செய்வீங்க. அடிக்கடி சப்பாத்திக்கு செஞ்சு தருவல்ல உங்களுக்கு. சரி ஒரு தப்பான ரூட்ல போறீங்க. மிளகா கொடமிளகா. கரெக்ட். அது லாஸ்ட்ல திராட்சை பக்கத்துல. அதான் இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. ரெட் கலர். கொண்டா. நெக்ஸ்ட். கோலி தான். கோலி. தெரியல. கோலி அது. கால் ஹைட்டா இருக்கும். அதான் கால் ஹைட்டா இருக்குவாங்க. ஒட்டகச்சிவிங்கி. அதான் நினைக்கிறேன். அதான். ஓகே டன். அடேங்க அப்பா. டைம் அப். மணிகண்டன்
அந்த ட்ரே எடுத்துட்டு அப்படியே உங்க பாப்பா ஸ்ரீநிதி கையை பிடிச்சி இங்க கூட்டுட்டீங்கன்னா மார்க் போட்டுருவோம். வாங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்ன? மலை. மலைன்னா கொடைன்ட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் 10 மார்க்ஸ். ஓகே ஃபென்டாஸ்டிக். அடுத்ததா காஃபி கப். காஃபின்னு சொன்னேனா? அவர் கப் எடுத்துருக்காரு. கரெக்ட் தாங்க. இதுவும் கப்பு தான். சைஸ் தான் வேற மாதிரி இருக்கு. அதனால கப்புங்கனால இன்னொரு 10 மார்க்ஸ் கொடுக்குறேன். 20. ஒரு தடவை சொன்னானு ஒரு தடவை சொன்ன மாதிரி. வா எப்படிங்க வீட்டில் பேசி வச்சுட்டு வந்தீங்களா? ஓகே 30 மார்க்ஸ். அடுத்ததா அப்பப்போ அவருக்கு கிரேவி செஞ்சு கொடுப்பேன். இது குடமிளகா வாங்க கொண்டாங்க. இது என்னது? இது என்னது? இது ஆப்பிள்ங்க. கிரீன் கலர் லீஃப் வேற குத்தி இருக்கணும். ஏங்க நீங்க என்ன கடிச்சலாம் பாப்பீங்க போல இருக்கு. விட்டமின்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? லேப் கொண்டு வைங்க. இது பிளாஸ்டிக் அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. அதை நாங்க பார்க்காதனால இது அது மாதிரியே தெரியுது. அது மாதிரியே தெரியுதா? ஆனா நீங்க குடமிளகா நீங்க அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால 10 மார்க்ஸ் அப்படியே போயிடுச்சு. ஆனா இது ஃபென்டாஸ்டிக்ங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? கொண்டாங்க. இது ஃப்ளூக் தான். உண்மையை சொல்லுங்க. இல்ல அங்க ஒரு வாத்து இருந்தது, அப்புறம் இந்த பறவை இருந்தது. கோழி கால் நீளம். நல்லா கண்டுபிடிப்பாருன்னு அவரை போய் சொன்னேன். அப்படியா? நிறைய கண்டுபிடிப்பாரு அவரு. பெரிய டிடெக்டிவ் அவரு. சிடி சங்கர் அவரு. பேச மாட்டாரு. நல்ல நாலேஜா ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் ஆபீஸ்ல. சோ இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த 5 திங்ஸ்ல 4 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. 40 மார்க்ஸ். Thank you so much. அதண்டி கொடுத்துருங்க. ஸ்ரீநிதியை தொடர்ந்து அடுத்ததா வைத்திஸ் ஸ்கூல் வரையில வட்சன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க, எங்களை கெட்டவன்னு சொன்னாலும் திட்டிடாதீங்க. தங்கம்னு சொன்னாலும் வசிடாதீங்க, எங்களை தகரம்னு சொன்னாலும் பகைச்சிடாதீங்க. சட்டையில 2 பட்டன் அவுந்து இருக்கும் ஊரில் சண்டை. ஒண்ணு சார் உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டெப் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் சார் சொல்லி கொடுத்தாங்க? அதெல்லாம் பார்த்து வர்றதுதான். மியூசிக்லாம் ஒரே இடத்துல எங்களுக்காக அந்த ஸ்டெப் ஆடி காட்டுங்களேன். மியூசிக்லாம் பாருங்க இன்னும் அருமையா இருக்கும். அம்மா என்ன சார் இது? ஏதோ வளர்ச்சி நிவாரண நிதி மாதிரி கொடுக்குறீங்களே உண்டியல் மாதிரி. உங்க பேர் சொல்லுங்க. சங்கர் நாராயண். என்ன பண்றீங்க? நான் ஐடி கன்சல்டண்டா இருக்கேன். நீங்கம்மா? தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. அடாடா என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் தமிழ் செல்வியா? அச்சா என்ன 2 minutes டைம் தந்து ஒரு 5 திங்ஸ் கொடுக்குறேன். கண்டுபிடிக்கிறீங்களா? தெரியுமா? யார் இங்க இருக்க போறா? யார் உள்ள போறா? நானும் அம்மாவும் போறோம். அப்பா கொடுப்பாங்க. நீங்க பெரிய மனுஷன் முடிவு பண்ணதானே சார்? இப்படி வந்துருங்க சார். ஓகே சார். போயிட்டு வாங்க சார். பாய் சார். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். கொண்டு வாங்க மிக்கி. உங்களுக்கு 2 minutes டைம் சார். ஓகே. க்ளூ டைரக்டா இருக்க கூடாது. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத டைரக்டா பேரை சொல்லக்கூடாது. சரியா? மத்தபடி நீங்க எப்படி வேணா ஃபேமிலிக்குள்ள பேசுற மாதிரி நாசுகா பேசி கண்டுபிடிக்க வச்சுக்கலாம். Your time starts now. வட்சன் ஸ்கூல் கொண்டு போறது. வட்சன் ஸ்கூல் கொண்டு போறது. வட்சன் ஸ்கூல் என்ன ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போவான்? டிஃபன் பாக்ஸ். அது இல்ல. ரைட் தெளிவா இருக்கீங்க. இல்ல இல்ல டிஃபன் பாக்ஸ் இல்ல. நோட் புக். இல்ல வேற க்ளூ கொடுங்க. நம்ம பைப்பை திறந்தா என்ன வரும்? வாட்டர். வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் சார் பையன் கிட்ட ஏதாவது சொல்லுங்க. சும்மா நின்று இருக்கான். எடுத்தாச்சு. சூப்பர். அடுத்த ஒரு ஹீரோயின் சூர்யாவோட நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு ஏதாவது பாடுங்க. பாட்டு தான் சார் யோசிக்கிறேன். அந்த பாட்டு தான் பாட்டு யோசிக்கிறீங்களா? சரி ஓகே. ஒரு நெக்ஸ்ட் நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்லுங்க. இது காட்டுல உள்ள ஒரு அனிமல். அதே அனிமல் வந்து நாட்டிலயும் இருக்குது. நமக்கு பால் கொடுக்கும். அப்பா இது வல்லவா க்ளூ. டைனோசர். மாடு மாடு மாடு. காட்டுல இருக்க அனிமல் நாட்டில இருக்க அனிமல். மாடு எடு. என்னது? எடு வா. எஸ் அதுதான் கரெக்ட். ஃபென்டாஸ்டிக். இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட். அம்மா எப்பவும் கையில எடுத்துட்டு போற ஒரு முக்கியமான பொருள். ஹேண்ட் பேக். ஓ இது க்ளூ. நெக்ஸ்ட். 20 செகண்ட்ஸ் இருக்கு. நான் சொன்ன நடிகையோட அந்த பாட்டு சொல்றேன். என் இதயம் இப்படி துடிக்கிறதே. சூர்யா நடிச்சிருப்பாங்க. சூர்யா கூட. இல்ல சார் தெரியல. வேற க்ளூ. பாட்டா பாடாம ஹார்ட் அட்டாக் வரமா பேசிட்டீங்க. வேற க்ளூ. 5 செகண்ட்ஸ் இருக்கு. பாட்டு பாடுங்க. அது இல்ல நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றது? டைம் அப். எதுவும் சொல்ல முடியாது. டோர் ஓபன். கொடுங்க சார். என்னென்ன கண்டுபிடிச்சீங்கன்னு பார்க்கலாம் சார். காட்டுல இருக்கிற ஒரு அனிமல். அதே நாட்டில இருக்கு. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க இத? காட்டுல இருக்க அனிமல் சொன்னாங்க. பால்
புடிச்சிட்டீங்களா இதை? யார் நீயாடா வச்சேன்னு இது? ஆமா. எப்படி தோணுச்சு உனக்கு இதெல்லாம்? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்களா? அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுருவீங்க. அடுத்ததா இல்ல நானே தான் புடிச்சு எடுத்தேன். 20 மார்க்ஸ் ஹேண்ட்பேக். அடுத்ததா வச்சன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறப்ப வச்சன் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது வாட்டர் பாட்டில். ஸ்கூலுக்கு பேக்லாம் எடுத்துட்டு போக மாட்டா போல இருக்கு. ஏண்டா 30 மார்க்ஸ். வேற ஒரு ஆக்ட்ரஸ் இல்ல பாட்டு பாடுங்க. என்ன சார் பண்ணீங்க? நான் பாடி யாருங்க கேக்குறது? என்ன பண்ண காம்படிஷனா நடக்க போகுது? இல்லனா எலிமினேட் பண்ண போறோமா இல்ல அழுது போறோமா? அனுஷ்கா தான சொல்லிருக்கலாம். ரைட். அப்ப இது என்னன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல. உங்களுக்கே முதல்ல தெரியல. கண்டிப்பா. என்னங்க இது? ஹனிபி. பாருங்க 3 கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால 30 மார்க்ஸ். Thank you so much sir. Thank you. ஆஹா என்ன பொறுத்தவரை இப்ப நம்ம கூட நிதேஷ் இருக்காங்க. நிதேஷ் இப்போ உன்ட்ட நான் 5 क्वेश्चंस கேட்பேன். சரியா? நீ ஆன்சர் பண்ணிட்டே இருப்ப, நான் அப்படியே சைடுல டிக் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறமா உன் பேரண்ட்ஸை கூப்பிடுவேன். அவங்களும் அதே மாதிரி ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் கொடுப்போம். சரியா? क्वेश्चंस கேட்க ஆரம்பிக்குமா? சரி உனக்கு நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உனக்கு பஸ்ல போறது பிடிக்குமா ட்ரெயின்ல போறது பிடிக்குமா? பஸ். பஸ்ஸா? சரி ஓகே. அடுத்ததா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எதுடா? தாம்பரம். தாம்பரமா? ஓகே. சென்னைக்கு மிக அருகில். ஏன் தாம்பரம் பிடிக்குது? தாம்பரத்துனால சைக்கிள்ல ஓட்ட போறது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போறது, எங்க வேணாலும் போனால. அப்படியா? சரி எந்த ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு நீ அடிக்கடி போவ? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல லாபக்கவே போக மாட்டேங்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் வீட்டுக்கு வர மாட்டாங்களா? வரமாட்டாங்களே. ஏமா? தெரியாது. தெரியாதா? வீடு தெரியாதா? சரி ஓகே. அடுத்த கேள்வி. நீ அடம் முடிச்சு வாங்குற பொருள் என்ன வீட்டுல? பீம் கிருஷ்ணா தான். பீம் கிருஷ்ணாவா? வச்சிருக்கியா வீட்டுல? அதான் அடம் பிடிச்சி வாங்குவேன். வாங்குவியா? வாங்கிட்டே இல்லையா? வாங்கல. இன்னும் அடம் பிடிச்சிட்டு இருக்க. தர வாங்கி தர மாட்டாங்களா? சரி ஏன் வாங்கி தர மாட்டாங்க? நான் அம்மாட்ட கேட்டலாம். சரியா? சென்னையில உன் அப்பா உன்னை அடிக்கடி கூட்டிட்டு போற இடம் என்ன? எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே கிடையாதா? சென்னையில எங்கேயும் போக மாட்டோமே. வேற எங்க போவீங்க? பீச், எக்ஸிபிஷன். பீச் எங்க இருக்கு சென்னையில இல்லாம? வேற எங்கேயும் இருக்கு. வேற எங்கேயும் இருக்கா? சரி ஓகேடா. இப்போ என்னன்னா இதே கேள்வியை தான் உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்க போறேன். அவங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுத்துருவோம். சரியா? சரி அப்பா அம்மா கூப்பிடலாமா? ஓகே. லெட்ஸ் வெல்கம் யுவராஜ் அண்ட் ஃபேமிலி. இப்போ உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்க போறேன் சார். அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யார் ஆன்சர் பண்ண போறா? உங்க 2 பேர்ல டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். டிஸ்கஸ் பண்றோம், அவர் சொல்லுவாங்க. சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்க பையனுக்கு பஸ்ல போக பிடிக்குமா ட்ரெயின்ல போக பிடிக்குமா? ட்ரெயின்ல தான். ட்ரெயின்ல தான் போ. ஐயா அடிச்சிடாதப்பா இருப்பா. நீ என்ன சொன்ன? பஸ் தான் சொல்றீங்க, ட்ரெயின் சொல்றல. ஆமா ஏன் கேளு. ட்ரெயின் அசிங்கமா இருக்கும், பஸ் தான் சூப்பரா. ட்ரெயின் அசிங்கமா இருக்குமா? பஸ் சூப்பரா இருக்குமா? ஏமா ட்ரெயின் அசிங்கமா இருக்கு? ட்ரெயின் தான பேப்பர்ல கிச்சி இருக்கும், பஸ் தான சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா? பையன் பஸ் சொல்றான், நீங்க ட்ரெயின் சொல்றீங்க. அதனால 10 மார்க் போயிடுச்சு. அடுத்த क्वेश्चन தப்பு பண்ணாதீங்க, எஞ்சி வந்து அடிச்சிடுவான். பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எது சார்? அங்க பாக்காதீங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. தாம்பரம். தாம்பரமா? என்ன மஃபசல் பஸ் கண்டக்டர் மாதிரி சொல்றீங்க? ஏன் தாம்பரம்? அவங்க அத்தை அங்க இருக்காங்க. சோ அவன் டைம் வந்து நிறைய அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். தாம்பரம் என்பது மிகவும் சரியான பதில். அடுத்ததா உங்க பையன் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் யார் வீட்டுக்கு அடிக்கடி போவான்? யாமின். யாமினா? சரி ஓகே. நீ என்ன ஆன்சர் பண்ண? யார் வீட்டுக்கு அடிக்கடி போவ? யாமின் வீட்டுக்கும் சுமன் வீட்டுக்கும். ஏய் ஏன்டா அப்படி போய் பேசுறீங்க? நானும் வாரம் பாக்குறேன். அங்க கொண்டுக்கு போது ஒண்ணு. ஏன்டா நீ இப்படியா சொன்ன? யாமின் வீட்டுக்கு தான் போவேன். நீ போவியா? அப்ப அங்க உட்காந்து யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொன்ன? அதான் மறந்து போச்சா? உனக்கு தான் மறந்துச்சு, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சோ அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா பையன் அடம் பிடிச்சு வாங்கின பொருள் என்ன? இல்ல இன்னும் அடம் பிடிச்சு கேட்டுட்டு இருக்கானே, ஏதாவது வாங்கி கொடுக்காம இருக்கீங்களா? வாட்ச் தான். வாட்ச் தானா? ஐயோ முடி ஒரு ஊசி தான் எடுத்துருவாங்க. ஊசி போட்டுருமா? ஊசி போட்டுமா? வேணாமா? நீ எதுக்கும் பயப்பட மாட்ட போட்டுருக்கீங்க. மோட்டார் பைக் தான் கேட்டுட்டு இருக்கான். மோட்டார் பைக் கேட்டிருக்கானா? பெரிய ஒரு அஜித் குமார் மோட்டார் பைக் கேட்கிறாரு. இருங்க, இது எனக்கே புதுசா இருக்குங்க. இருங்க, என்ன கேட்டா? நீங்க சொன்னது தப்பான ஆன்சர். பையன் வந்து பீம் சிடி கேட்டிருக்கா, நீங்க பைக்ன்றீங்க. 10 மார்க் போச்சு. அடுத்த क्वेश्चन கேட்டலாமா? சென்னையில உங்க பையன் அடிக்கடி எந்த பிளேஸ் கூட்டு போவீங்க? பீச். பீச் பார்க்கா? நீங்க பர்சனலா போன இடங்கள் பத்தி நான் கேட்கல, பையனை கூட்டு போன இடம். அவங்களை கூட்டிட்டு போறது நாங்க அங்கதான் கூட்டிட்டு போவோம். அங்கதான் கூட்டு போவீங்களா? எங்க பீச்சா பார்க்கா? பீச். நீ என்ன சொன்னு சொல்லு. பீச் தான் சொல்ல. நீ இல்லனா மட்டும் ஆமா நான் சொல்ல போறேன். கை தட்டிடு. சோ அதனால இந்த ரவுண்ட்ல மொத்தமா உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன். 2 क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதனால 20 மார்க்ஸ். ஓகே, கையை பிடிச்சு கூட்டு போ.
அவங்கள விட்டு போறேடா, கூட்டு போடா. அவ்வளோ வாசல் போங்க சார். அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தவரை நம்ம கூட ஸ்ரீநிதி இருக்காங்க. இப்போ என்னன்னா உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறமா உன் பேரண்ட்ஸ்டே அதே மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணுவாங்க. 10 மார்க் கொடுப்போம். சரியா? கேள்வி கேட்கட்டுமா? உன் அப்பா அம்மா மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? ஜாலி. அப்ப நிறைய கேள்வி கேட்கலாமே. சொல்லியிருக்காங்களா உன்கிட்ட இதெல்லாம்? சொன்னது கிடையாது, ஆனா அப்பா மட்டும் சொன்னாரு. சரி, அடுத்ததா இதுல உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லு. சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் பாப்பாக்கு. என்ன ஃபிளேவர் பிடிக்கும் ஸ்ரீநிதி? ஸ்ட்ராபெரி. எந்த சப்ஜெக்ட்ல நீ அதிக மார்க் வாங்குவ? மேத்ஸ். எவ்வளவு மார்க்மா? 99. 99ஆ? தேங்க அப்பா. உனக்கு பிடிக்காத பழம் என்னமா? உனக்கு எந்த பழம் பார்த்தாலே பிடிக்காது? எந்த ஃப்ரூட்? ஆப்பிள். ஆப்பிள் பிடிக்கவே பிடிக்காதா? சரி, ஓகே ஸ்ரீநிதி. லாஸ்ட் क्वेश्चन, இதுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடு. உன் அம்மா எந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருப்பாங்க? சுடிதார்லயா சாரிலயா? சாரி. சாரியில தான் அழகா இருப்பாங்களா? ஏன் அப்படி? ஏன்னா சாரி அம்மா நிறைய தடவை கட்டிருக்காங்க. அப்பல நான் பார்த்தப்ப அம்மா பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தாங்களா? ஆமா. இப்போ என்ன சாரியா சுடிதார்? அம்மா என்ன கட்டிட்டு வந்திருக்காங்க? இப்ப அம்மா சுடிதார் தான் கட்டிட்டு அப்படி வந்திருக்காங்க. சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க சாரியில, ஏன் சுடிதார் போட்டீங்கன்னு சொன்னேன், ஆனா அம்மா கேட்கல. கேட்கலையா? சரி, இப்போ வந்தானே கேட்டலாம் நம்ம. சரியா? கூப்பிடலாம் அம்மாவை. அம்மா அப்பா 2 பேர்த்தையும் கூப்பிடலாம். கை தட்டு, அப்பதான் வருவாங்க. கிளாப் பண்ணு. லெட்ஸ் வெல்கம் மணிகண்டன் அண்ட் மனோ. ஓகே, உங்களுக்கான அந்த 5 क्वेश्चंस கேட்றேன் சார். ஃபர்ஸ்ட், உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? என்னம்மா என்ன சொன்ன? லவ் மேரேஜ்னு சொன்னேன். என்னங்க லவ் மேரேஜ்ங்கறாவ நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ங்கறீங்க? இப்போவாது அந்த உண்மையை சொல்லுங்க. லவ் கம் அரேஞ்ச். லவ் கம் சார், என்ன இது நிஜமாதானா? நிஜம்தான். இத நாங்க ஏத்துக்க மாட்டோம் சார். ஆனா என்கிட்ட அப்பா அப்படிதான் சொன்னாங்க. எப்ப சொன்னீங்க நீங்க அப்படி? இவ்வளவு தவிர எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. என்ன சொன்னீங்க? லவ் கம் அரேஞ்ச். சரி, ஓகே. அப்ப என்னம்மா நீ வேற லவ் மேரேஜ்னா அவங்க அரேஞ்ச் மேரேஜ்னாங்க, அதனால 10 மார்க் போச்சு. அடுத்ததா உங்க பாப்பாக்கு இப்ப நான் சொல்ற 3 விஷயத்துல எது பிடிக்கும்னு சொல்லுங்க. சரியா? சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம்? சாக்லேட். சாக்லேட் தான் பிடிக்குமா? பட்டு ஆன்சர் சொல்றாரேம்மா அப்பா. ஆனா தப்பா தான் சொல்றேன். ஐஸ்கிரீம் தான் பிடிக்குமா? என்ன ஃபிளேவர் பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? வெண்ணிலா தான் சாப்பிடுவோம். ரைட். இங்க நம்ம வாழுது இங்கேயும் தப்பு தான். ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி. ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். அதனால இன்னொரு 10 அவுட்டு. அடுத்ததா உங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? மேத்ஸ். அடுத்ததா பாப்பாக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரூட் சொல்லுங்க. ஆப்பிள். ஆப்பிள். ஆப்பிள் பிடிக்காம ஏதாவது குழந்தை இருக்குமாங்க? இல்ல, அவளுக்கு பிடிக்காது. ஏங்க? அவ ஜூஸ் கொடுத்தாலே தொண்டை அரிக்குது, டார்ச்சர் பண்றீங்க அப்படின்பா. கடையில இல்லையா? வந்து இல்லையா? எதுவுமே சாப்பிடவும் மாட்டா. அப்படியா? ஆப்பிளா? ஆப்பிள் பிடிக்காம எந்த குழந்தையா இருக்குமா? இருக்கே, உங்க குழந்தை இருக்கே. ஆப்பிள் பிடிக்கலையா உங்க குழந்தைக்கு? சூப்பர். அடுத்த இன்னொரு 10 வாங்கிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வி, கோவப்படாதீங்க சார். குழந்தை பதில் சொல்லியிருக்கு. உங்களுக்கான கேள்விதான். நீங்க சாரி கட்டினா அழகா இருப்பீங்களா, சுடிதார் போட்டா அழகா இருப்பீங்களா? பாப்பா ஆன்சர் பண்ணிருக்கா. அவளுக்கு சாரி பிடிக்கும், அதனால சாரி சொல்லியிருப்பா. பட் எனக்கு சுடிதார் பிடிக்கும், ஆனா சாரி தான் அவள் சொல்லியிருப்பா. உங்க அப்பா அம்மாக்கு பாவாடை பிடிக்கும், அப்படியே வருவீங்க நீங்க. நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பாக்குறேன் நானு. சாரி தான் சொல்லியிருப்பா. இன்னைக்கு கூட சாரி கட்டிட்டு வர சொன்னாலும் அவங்கள நீங்க தான் ஏய் சாரி எல்லாம் கட்டினா கொஞ்சம் ஓல்டா தெரியுமா அப்படின்னீங்களாமா? அப்படியா? இல்லையா? கை தட்டிடுமா. அம்மா சாரி கட்டினா எந்த ஹீரோயின் இருப்பாங்க? எல்லா ஹீரோயின் கலந்து மிக்சியில போட்டு அரைச்சான்னு வச்சுக்கோங்க, எல்லா ஹீரோயினையும் கலந்து. கோலிவுட்லயே அப்படி ஒரு ஹீரோயின் கிடையாது. குஷ்பா ஆண்டின்னு சொல்லுவா. குஷ்பா ஆண்டி அவங்க. ஆமா. சரி, ஓகே. மொத்தமா 5 क्वेश्चनல 3 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 30 மார்க்ஸ். குஷ்பா ஆண்டியை கூட்டு போ. சுந்தர்சி அங்கிள் இருக்காரு, அப்படியே கைப்பிடிச்சிங்க. 2 பேரும் ஃபேமிலியா போங்க. அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தவரை ஸ்ரீநிதியை தொடர்ந்து வட்சன். உங்கள்கிட்ட 5 क्वेश्चंस கேட்பேன். சரி, ஆன்சர் பண்ணிட்டே இரு, நான் அப்படியே நோட் பண்ணிட்டே வரேன். அதே क्वेश्चंस தான் உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன். 10 மார்க்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் யாரு? வடிவேல். பா, பளிச்சுன்னு சொல்றியாமா? சரி, உன்னோட நிக் நேம் என்ன? வட்சன் என்னன்னு கூப்பிடுவாங்க வீட்டுல? வச்சுன்னு. ரைட்டு. சரி, உன்னை ஸ்கூலுக்கு யாரு ரெடி பண்ணி விடுவா? அம்மாவா அப்பாவா?
2 பேருமே. எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அம்மா. மொத்த சமயத்துல 2 பேருமே. அப்பா என்ன வேலை பாக்குறாருமா? ஐடில. ஐடில என்ன வேலை பாக்குறாரு? பேங்க். பேங்க். பேங்க்லயா? உங்க வீட்ல அதிகமா என்ன பொருள்மா இருக்கும்? வீட்ல நிறைய என்ன இருக்கும்? கார். காரா? 13 கார் மாதிரி எல்லாம் இருக்கும். 13 கார் இருக்கா? பாருடா. கார் உண்மையான கார் இல்ல, விளையாடுற கார். சரி ஓகேமா, 5 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்ததான் உன் பேரண்ட்ஸை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் சங்கர் நாராயணன் and தமிழ் செல்வி. சங்கர் நாராயணன். எஸ் சார். பையன் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? டைம் கிடைக்கும் போது ஸ்பெண்ட் டைம் கிடைக்கும் போதா? எப்பெல்லாம் டைம் கிடைக்குது உங்களுக்கு? எப்பப்பெல்லாம் ஆஃபீஸ் லீவா இருக்குதோ அப்பெல்லாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸ் லீவா இருக்கு? அது ஆஃபீஸோட டிபெண்டன்சி சார். ஓ இப்படிதான். நீங்க ஹெச்ஆர் இருக்கீங்களா? இல்ல. இல்லையா? ஏன்னா ஹெச்ஆர் தான் இன்க்ரிமெண்ட் சமயத்துல இப்படி புரியாத மாதிரியே பேசுவாங்க. அதே மாதிரி பேசுறீங்க நீங்க. சரி வட்சா இங்க வந்துருமா. ஆமா கோவம்லாம் வா. சரியா? அவங்க பையன்கிட்ட 5 क्वेश्चंस கேட்டேன். क्वेश्चन ஈஸியா கேளுங்க. இது அவனே கேட்கல, நீங்க கேக்குறீங்க. ஆன்சர் பண்ணனே பேசாம இருக்கா. எழுதுறது நானா இருந்தா நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். சொன்னது அவன். அதனாலயா? ரைட். வாங்க உங்களுக்கான கேள்வி. உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் யாரு? வடிவேல். பட்டார்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் பாக்குறது. ஃபேண்டாஸ்டிக். கேக்குது. அடுத்ததா பையனை செல்லமா என்னன்னு கூப்பிடுறீங்க? குப்பு குட்டி. குப்பு குட்டியா? என்னடா அது குப்பு குட்டியாமே? நான் சும்மா சொன்னது. நீ சொல்லாத. அப்பா வந்து குப்பு குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா தான் வச்சு கூப்பிடுவாங்க. அப்பா என்ன கூப்பிடுவாங்க? குப்பு குட்டின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூட்டா பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமா? சரி அப்பா சொன்னதான் நாங்க எடுத்துப்போம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்பா டமால்ல குப்பு குட்டி அப்படின்ட்டாரு. ஏங்க குப்பு குட்டின்னு ஏங்க கூப்பிடுறீங்க? அவனுக்கு சின்ன வயசுல வந்து குட் பாய்ன்னு சொல்ல தெரியாது. நீ குட் பாயா பேட் பாயாச்சுன்னா நான் குப்பு அப்படிமா. அதனால அப்படி குப்பு குட்டின்னு ஆக்கியாச்சு. பா எவ்வளவு பெரிய ராஜராஜ சோழன் கூட இப்படி ஒரு பேர் காரணம் இருக்காது. குப்பு குட்டிக்கு பின்னால எவ்வளவு பெரிய பிளாஷ்பேக். அடுத்ததா பையனை யாரு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவா? ஸ்கூலுக்கு அம்மா தான். அம்மா தானா? ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல செகண்ட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா லைக் மேக்கப் எல்லாம் நீங்க தான் பாத்துக்குவீங்க. அதுதான் நீங்க லீவ் பண்ணும்போது நீங்களுக்கு தானே எழுப்பி. அது லீவ்ல மார்னிங் ஷிஃப்ட் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் பாத்துப்பாங்கன்னு சொன்னீங்க பாரு. அங்க டென்ஷன் ஆயிட்டான். நீங்க 2 பேரும் பாத்துக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கான் அவன். நீ பெரிய மனுஷன், ரொம்ப டீசெண்டா தான் பிஹேவ் பண்ணுவ. சொல்லு இப்போ ஒரு தப்பா ஆன்சர் பண்ணா ரைட் ஆன்சர் பண்ணா தப்பு. அப்ப மார்க் இல்லல? ஓகே. பையனே சொல்றே. அப்பா எனக்கு யாரும் மிச்சம் எங்க சண்டை போடுவியோன்னு நினைச்சேன் நானு. ரைட்டு. அடுத்ததா நீங்க என்ன சார் வேலை பண்றீங்க? நான் ஐடி கன்சல்டன்ட். அப்படியா? ஐடில இருக்கீங்களா? பேங்க் வேலை இல்ல? பேங்க்ல ஐடி கன்சல்டன்டா இருக்கேன். பேங்க் என்பது மிகவும் சரியான பதில். ஸோ அதனால 10 மார்க் கொடுத்துடலாம். உங்க வீட்ல அதிகமா இருக்கிற பொருள் என்ன சார்? என்ன திங்ஸ் அதிகமா இருக்கு உங்க பையன்கிட்ட? பொருள் பையன்கிட்ட டாய்ஸ் கேக்குறீங்களா? இல்ல மத்தபடி டாய்ஸ்னா கார்ஸ் நிறைய இருக்குது உங்ககிட்ட. எத்தனை கார் வச்சிருக்காங்க? கவுண்ட்லெஸ். கவுண்ட்லெஸ்ஸா? ஆனா பையன் ஃப்ரீயா இருக்கும்போது எண்ணி இருக்கான். எவ்வளோடா? 13 இல்லைன்னா 12. 13 இல்லைன்னா 12 வச்சிருக்கானா? ஸோ கரெக்டான ஆன்சர். கை தட்டிடு. ஸோ இந்த கலாட்டா கிட்ஸ்ல இந்த வார எபிசோட்ல 3 ஃபேமிலியும் 3 ரவுண்டை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கான ஸ்கோர்ஸும் வந்துருச்சு. இதுல இருந்து ஒரு ஃபேமிலி தான் ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்க. இல்லை பரபரப்பாக இருக்கீங்க போல் இருக்கு. ஸ்ரீவத்சன் மட்டும் எப்போ போல கோவமா இருக்கான். வத்சன் மட்டும் ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு? ஐபிஎஸ். ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்னா என்னடா பண்ணுவாங்க? ஊசி போடுவாங்களா? போலீஸ் பண்ணுவாங்க. போலீஸ். போலீஸா? ஏன் போலீஸ் ஆகணும்? போலீஸ்னா பிடிக்காதா? போலீஸ்னா பிடிக்குமா? எங்களை எல்லாம் போலீஸ் பிடிக்கும். உனக்கு போலீஸே பிடிக்குது. இங்க மேடம் எப்படி ஹீரோயினா? டீச்சர். டீச்சர். பாட்டு கிளாஸ்லாம் போறியா? பாட்டு கிளாஸ் முந்தி போனேன். முதல்ல போனியா? தயாக்கு வேண்டான்னு எனக்கு வேண்டான்னு. அங்க சரியா சொல்லி கொடுக்கலையா? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா தயாக்கு பாட்டு பாட பிடிக்கல. அதனால என்னையும் கட் பண்ணிட்டாங்க. உன்னை கட் பண்ணிட்டாங்களா? நீ தானே வேணாம், நான் வேணாம். ஜென்டில்மேன் நீங்க என்ன அப்படியே சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஷோ பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? என்ன பிடிச்சது ஷோல? ஹெல்மெட் போடுறது. ஹெல்மெட் போடுறதான் பிடிச்சிருக்கு. போய் சொன்னா கண்டுபிடிக்கிறது உனக்கு ஜாலியா இருக்கு. நீ யாருக்கும் பயப்பட மாட்டடா. யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கிங்க. நான் அப்படித்தான் அப்படியே ஒரு மாதிரி. சரி இப்போ உங்க 3 பேர்த்தோட ஸ்கோர்ஸ் வந்துருச்சு. சரியா? யாரு ஃபைனல்ஸ் போறாங்க, யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட் இதெல்லாம் பார்த்துடலாமா? இந்த வார எபிசோட்ல தேர்ட் வந்திருக்கிறது நிதிஷ். யாரு? நீங்க தான் தேர்ட். கை தட்டுங்க. நிதிஷ் மொத்தமா
ஃபேமிலியோட சேர்த்து 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சூப்பரா? சரி ஓகே. செகண்ட் யாரு? ஸ்ரீநிதி இருக்கா? அந்த பக்கம் வச்சுன்னு இருக்காங்க. உங்க 2 பேத்துல யார் செகண்ட் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது வட்சன் 60 மார்க்ஸ். ஸ்ரீநிதி 70 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால ஸ்ரீநிதி அண்ட் ஃபேமிலி ஃபைனல் ரவுண்ட்ஸ் போறீங்க. ஆனா தேர்ட் செகண்ட் உங்க 2 பேத்துக்குமே காலா டாக்கீஸ் மற்றும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. வாங்கிடலாமா? கொண்டு வாங்க மிக்கி, கொண்டு வாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் அள்ளி கொடுக்கலாம் வாங்க. நம்ம கலாட்டா கிட்ஸ்ல ஃபைனலா நம்ம பார்க்க போற ரவுண்ட்ல காக்கிக்கா. சோ இந்த ரவுண்ட்ல இந்த வாரம் ஸ்ரீநிதி அண்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. இங்க 5 பானை இருக்கா? உங்களுக்கு முதல்ல 2 சான்ஸ் கொடுப்பேன் நானு. நீங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3000 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட போதுனா கூட போகலாம். சரியா? இல்ல உங்க ஃபேமிலி ரொம்ப லக்கியான ஃபேமிலி, நீங்க ஃபீல் பண்ணி இன்னொரு சான்ஸ் எடுத்துட்டு உடைச்சு 8000 ரூபாய் வந்தா அந்த 8000 ரூபாய் எடுத்துக்கலாம். 2000 ரூபாய் வந்துன்னா அந்த 2000 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுப்போம். 2 சான்ஸ் இருக்கு, நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். யாரு பானை உடைக்க போறா? என்ன பானை உடைக்க போறீங்க? ஸ்ரீநிதி தான் உடைக்க போறியா? என்ன பானம்மா? நம்பர் சொல்லு. 3. பிங்கா? ஏன் பிங்க் பிடிச்சிருக்கு? பிங்க்ல தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிங்க் தான் பியூட்டிஃபுல்லா இருக்குமா? பியூட்டிஃபுல்லா இருந்தா பொழந்துற வேண்டியதான் இல்ல? 1 2 3. எவ்வளோ 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 எவ்வளோ? 10,000 ரூபாய் கூடவே உனக்கு இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு, அதான் வாங்கிடலாமா? கொண்டு வாங்க மிக்கி. ஸோ இந்த வார கலாட்டா கிட்ஸ் ரொம்ப அமோகமா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீநிதி அண்ட் ஃபேமிலி 10,000 ரூபாய் வின் பண்ணிட்டீங்க. டிவி பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்க குழந்தைய ரொம்ப புத்திசாலி, நல்லா பேசுவாங்க, சமத்து அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்றதோட நிறுத்தாம கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஜீ தமிழோட கலாட்டா கிட்ஸ்ல ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலி. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.